அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். யாரையாவது நீங்கள் கடந்து போகிறப்போ உங்கள் நண்பர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னப்பா கண்டுக்காமல் போகிற, பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படிம்பாங்க. கண்டுக்காமல் போகிறது அப்படிங்கிறது பெரிய மனிதர்களுடைய அடையாளம் அப்படின்னு எப்படியோ ஒரு எண்ணம் நம்ம மனதில் பதிந்திருக்கிறது. அல்லது நாம் யாரெல்லாம் பெரியவங்கன்னு நினச்சோமோ அவங்க ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நம்மளை கண்டுக்காமல் போகிறாங்க, அதனால் இதுதான் அதனுடைய அடையாளம் போல் இருக்குதுன்னு நம்ம பொது புத்தியிலே ஏறி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே பெரிய மனிதர்கள் அப்படின்றதுக்கான அடையாளம் நாமளாக நம்மளை பற்றி நினச்சிக்கிறது இல்லை. என்னப்பா பார்க்காமையே போறியே அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்களே தவிர அவன் பார்த்ததுனால தான் பார்க்காம போகிறான். சில பேர் பேச ஆரம்பிக்கிறப்பவே தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான், ஏற்கனவே தெரியாத மாதிரி கேட்குறான்றதை புரிஞ்சுக்கணும். மாவீரன் அலெக்சாண்டர் அவனுடைய தோட்டத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் சிலைகளெல்லாம் வச்சுருந்தானான். அதை ஒரு கண்காட்சி மாதிரி அந்த மன்னனை பார்க்குறதுக்கு யாராவது வந்தாங்க, விஐபி வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள அழிச்சிக்கிட்டு போய் வாங்கலை நம்முடைய நந்தவனத்தில் அப்படி ஒரு உலா போயிட்டு வரலாம் அப்படின்னு அவன் அழிச்சிட்டு போகிறான். போய் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்குறான், அந்த சிலைகளை எல்லாம் இது யார் தெரியுதா, இது யார் தெரியுதா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா அவங்கள பற்றி நீ அந்த சிலை எப்பொழுது வந்தது, அதுக்கு யாருடைய சிலை அது, அவர் என்ன சாதனை செய்தார், அந்த தகவல்லாம் சொல்லி அந்த விஐபியோடு அப்படியே அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே போகிறான். அப்படி போகிறப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அலெக்சாண்டர் நீ மாவீரன் அல்லவா, நீ மாவீரன், உன்னுடைய சிலை இந்த வரிசையில் இங்கு காணவே இல்லையே அலெக்சாண்டர், மிகப்பெரிய சாதனையாளர்கள், ஓவியர்கள், கல்வியாளர்கள், வெற்றி வீரர்கள், மன்னர்கள் சிலைகளை எல்லாம் வைத்திருக்கிறாய், ஏன் உன்னுடைய சிலை இங்கு இல்லை? ஒருத்தர் கேட்டார். அலெக்சாண்டர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னால், இந்த சிலை யாருடையது என்று கேட்பதை விட இவ்வளவு சிலைக்கு மத்தியில் ஏன் உன்னுடையது இல்லை என்று கேட்கிற அளவிற்கு நான் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்டதன் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறார். பிறர்தான், மற்றவர்கள்தான் நாம் பெரியவர் என்று கொண்டாட வேண்டுமே தவிர நாமே நம்மை பெரியவனாக நினைத்து கொள்ளுவது என்பது இன்னும் அந்த நிலையை அடையவில்லை அப்படிங்கிறத காட்டுது. கனிந்த மனம் வீழ்வதில்லை, ஆற்றங்கரை ஓட்டத்திலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லைன்னு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று கனிந்த மரம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த மரம் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும். இயல்பாக இருக்கிற உயரத்திலிருந்து நிறைய மரம் முழுக்க பழங்கள் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த மரம் கொஞ்சம் அப்படி லேசாக தாழுமா. அந்த தாழ்ச்சி தான் அது கனிந்ததுன்றதுக்கான அடையாளம். உண்மையான பெரியவங்க கிட்டக்க இயல்பாகவே ஒரு பணிவு இருக்கும், ஒரு அடக்கம் இருக்கும், ஒரு எளிமை இருக்கும். நமக்கு இப்போ எங்கள் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலவன் பாப்பையா பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவர்கிட்டக்க ஒரு எளிமை இருக்கும். மேடை பேச்சில் அவருடைய அந்த உடல் மொழி, அவருடைய பாணி, அவரிடமிருந்து வெளிப்படுகிற கருத்துக்கள் என்னவோ அதுதான் அவர் மேடைக்குன்னு ஒரு பேச்சு, மேடைக்குன்னு ஒரு கருத்து, மக்களுக்குன்னு ஒரு கருத்து கிடையாது. அவர் இயல்பாக எப்படி இருக்கிறாரோ அந்த எளிமை அது அவருடைய பேச்சில், அந்த பேச்சு நடையில், அந்த சொற்களில், அணுகுமுறையில் வெளிப்படுகிறது. பக்குவப்பட்டவர்களிடத்தில் இயல்பாகவே அவர்கள் வாழ்வின் அணுகுமுறையாகவே அந்த எளிமை, அந்த தாழ்ச்சி அமைந்து விடுகிறது. சில பேர் ஒன்றுமில்லாம் நான் யார் தெரியுமா, என் ரேஞ்சு என்னன்னு தெரியுமா அப்படின்னு வாய்ப்பு வரப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னமோ ரேஞ்சு, வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னாரு. தன்னை வியந்தான் கெடும் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். என்ன மாதிரி உண்டான்னு நினப்பு வருதா, உஷாராக இரு, உனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல வராரு. வேணுன்ட்டே அந்த இடத்துல விரைந்து அப்படின்னு ஒரு சொல்ல கொண்டு வராரு. என்ன, மற்றவன் சாதாரணமாக இருக்கிறவன் கெட்டு போகிறத விட நீ இன்னும் சீக்கிரம் கெட்டு போகிற. ஏன்னா நீ ஆக்சிலேட்டரை ஒரு அழுத்திட்ட. எது ஆக்சிலேட்டர்? கெடுதலை நோக்கி ஒருவன் வாழ்க்கை செல்வதற்கான ஆக்சிலேட்டர் எதுன்னா, என் ரேஞ்சு என்ன தெரியுமான்ற நினப்பு தான் ஆக்சிலேட்டர். சொல்கிறார் பாருங்க, தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அவன் அந்த ஆக்சிலேட்டரை அழிச்சிட்டானான்.
எப்பொழுதுமே என்னை போல் உண்டா என்று உங்கள் பதவியை நினைத்தோ உங்கள் அந்தஸ்தை வைத்தோ அதிகாரத்தை நினைத்தோ தலை தருக்கி திரியாதீர்கள். பெரியவங்க இதை சொல்கிறாங்க, தலை தருக்கி திரியாதீர்கள். அவ்வை சொன்னாலே எறும்பும் தன் கையால் என்சான். நீ என்னப்பா பெருசாக 8 ஜான்னு பெருசாக பீத்திக்கிறிய, எறும்பு கூட அதுவும் கையால் அதுவும் உடம்பு 8 ஜான்பா. உன்னுடைய பெருமை உன்னால் மட்டுமே வந்ததல்ல, உன்னுடைய செல்வம் உன் உழைப்பால் மட்டுமே வந்ததல்ல. மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர், அவருடைய மகன் பல்வேறு இடங்களிலே அவங்களுடைய நிறுவனம் இருக்கிறது, இந்தியா முழுக்க இருக்கிறது. ஒரு ஓராண்டு காலம் அவர் அமெரிக்காவில் போய் MBA படித்து முடிச்சுட்டு ஓராண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலே ஒரு அனுபவம் பெறுவதற்காக அங்கே தலைமை பீடத்திலே இருந்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த பிரிவு உபச்சார வாழ்த்த விழாவில், நான் இங்கே 1000 பேர் வேலையாற்றி பணி செய்கிறீர்கள், நான் முதல் நாள் இங்கு வந்த பொழுது 1000 குடும்பங்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்ற நினைப்போடு வந்துதான் அமர்ந்தேன். ஆனால் ஓராண்டு காலம் உங்களோடு இருந்த பிறகுதான் இன்றைக்கு எனக்கு தெரிகிறது, 1000 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உழைத்து என் ஒருவனுக்கு உணவளித்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறதுன்னார். எப்பேற்பட்ட விஷயம்! இதை வள்ளுவர் முதற்கொண்டு கண்ணதாசன் வரைக்கும் நமக்கு காட்டியிருக்கிறான். நான் யார் தெரியுமான்னு நினச்சிக்காத, தான் யாருன்னு காலம் காட்டிடும்னு ஒரு ஆட்டோவின் பின்னால் எழுந்த வாசகம் நமக்கு அந்த பாடத்தை சொல்லி தருகிறது. ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வச்சிருக்கிறார், நான் யார் என்று சொல்லாதே, தான் யார் என்று காலம் காட்டிவிடும்னு. எனவே காலத்திற்கு முன்பு எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும். காலத்திற்கு முன்பு நிற்கிறோமோ இல்லையோ, மற்றவன் முன்பு தலை உயர்த்தி நிற்க வேண்டாம், அகந்தையோடு நிற்க வேண்டாம். காலம் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தேடி வந்து உங்களுக்கு தானே தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.